டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வீடியோ அழைப்பு வருது. அந்த வீடியோ அழைப்பில் ஒரு போலீஸ்காரர் உங்களுக்கு தோன்றி நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் உங்களை நான் கைது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அச்சம் அடைவீங்க, குழப்பம் அடைவீங்க, பயப்படுவீங்க. இதுதான் அவங்களுக்கு மூலதனம். உங்களை அவங்க ஈஸியாக ஏமாற்ற முடியும். அப்படின்னா எப்படி என்னை ஏமாத்துறாங்க, என்னுடைய நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது, இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இன்னைக்கு முதியவர்கள், வயதானவர்கள், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளோட பெற்றோர்கள் இங்கே தனியாக இருப்பாங்க. பெண்கள், படித்தவர்கள், இவங்க வங்கி கணக்கில் அதிக பணப்புழக்கம் உள்ளவர்கள், இவர்களை குறிவைத்து தான் இந்த டிஜிட்டல் மோசடிகள் நடைபெறுகின்றன. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற இந்த வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. இது சட்டத்துக்கு அப்பாற்பட்டது. இது டிஜிட்டல் கிரைம் செய்யக்கூடிய அந்த மோசடிக்காரர்கள், சைபர் கிரைம் மோசடிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் டிஜிட்டல் அரெஸ்ட். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வீடியோ காலில் தோன்றி உங்களை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி தோன்றுவாங்க அப்படின்னா, ரியல் போலீஸ்காரர் போலவே தோன்றுவாங்க. அதாவது சுங்கத்துறை அதிகாரிகளா, வருமானத்துறை அதிகாரிகளா, சிபிஐ அதிகாரிகளா, கஸ்டம் ஆபீசர்ஸா, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிஜ போலீஸ் போலவே தோன்றி உங்களை பயமுறுத்துவாங்க. உங்கள் பயம் தான் அவங்களுக்கு மூலதனம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பேசுவது போல அந்த பின்புலம்லாம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஒரு போன் அழைப்பு வரும். அது வீடியோ கால் அழைப்பாக தான் வரும். நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த காலை நீங்கள் கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் சொல்லுவார். அவர் சிபிஐயாக இருக்கலாம், இல்லை நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய என்ஐஏலேருந்து பேசுகிறோன்னு சொல்லலாம், கஸ்டம் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய சுங்கத்துறையிலேருந்து பேசலாம், இல்லை நாங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறையிலேருந்து பேசுகிறோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோ கால் அழைப்பு வரும். நாங்கள் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க. எதற்காக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்கள் ஆதார் நம்பரை, வங்கி கணக்கை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லலாம், இல்லை உங்களுடைய போலி பாஸ்போர்ட் வாங்குவதற்கு உங்கள் எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், உங்களுடைய வங்கி கணக்கில் முறையற்ற பண பரிமாற்றங்கள் அதிக அளவில் நடந்திருக்கு, இது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு வகைகளில் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போவாங்க.